என் தேசத்தை பார்த்தாயா? எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது என்று. இங்கிருந்து பார்க்கும் பொழுதுதான் நமது தேசம் ரம்மியமாக இருக்கின்றது. ஆனால் உள்ளே வாழும் மக்களின் நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது மன்னா. என்ன சொல்லுகிறாய்? உண்மையை சொல்லுகிறேன் மன்னா. இங்கு நீங்களோ அரண்மனை, அந்தப்புறம், கோட்டை, கொத்தளமென குதூகலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே குடிசைக்குள்ளே உடம்பையும் வெளியே கால்களையும் நீட்டி உறங்கும் ஏழை மக்களின் நிலையை தாங்கள் அறிய வாய்ப்பே இல்லை மன்னா. அட என்னப்பா நீ என் நாட்டிற்குள் ஏழைகள் பாலைகள் என்று உளறிக் கொண்டிருக்கிறாய். அண்டை நாடுகள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம் நாடு செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே சீன தேசத்துடன் வணிகம் செய்ய அனுமதி வழங்கியிருக்கிறேன். மன்னா, நீங்கள் போடும் சட்டங்களும் திட்டங்களும் குறிப்பாக வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் சாதகமாக அமைகிறது. பாவப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கல்ல. இன்னும் சொல்ல போனால் அப்படி ஒரு இனம் இருக்கிறது என்பதே தங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் தங்களுடைய அரச வாழ்க்கை இந்த அரண்மனைக்குள்ளேயே முடங்கி போய்விட்டது மன்னா. உங்கள் பட்டுமத்தை, பால், பழம், ஆடை, அணிமணிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நொடிந்து ஒடிந்து வாழும் அந்த ஏழை மக்களுடன் தங்களால் ஒரு நாள் கூட இணைந்து வாழவே முடியாது. என்ன, என் மக்களுடன் என்னால் இணைந்து வாழ முடியாதா? ஒரு நாள் என்ன, ஒரு நாள் 9 நாட்கள் வாழ்ந்து காட்டுகிறேன். அட 9 நாள் என்ன, 10 நாட்கள் வாழ்ந்து காட்டுகிறேன். 10 நாள். அது கடினம் அண்ணா. பேசாதே. உடனே நான் புறப்பட வேண்டிய ஏற்பாட்டை செய். அடடா, ராணிகளிடமும் பிள்ளைகளிடமும் என்ன காரணம் சொல்வது? மக்களோடு மக்களாக வாழப் போகிறேன் என்று சொன்னால் விடமாட்டார்களே. வேங்கை நாட்டுக்கு விருந்துக்கு செல்கிறேன் என்று ஒரு பொய்யை சொல்லிவிட வேண்டியதுதான். தெனாலிராமா, நான் இந்த நகரத்தில் 10 நாள் உலாவ போகும் அந்த ராஜ ரகசியம் உன்னையும் என்னையும் தவிர ஒரு எறும்புக்கு கூட தெரியக்கூடாது. கட்டளை மன்னா. மன்னா, தங்கள் தோற்றத்தில் ஏதோ இன்னும் கொஞ்சம் மாற்றம் தேவைப்படுகிறது. அதுதான் நான் ஆசையாக வைத்திருந்த தாடியை பறித்து விட்டாயே, இன்னும் அவனுக்கு பொறுக்கவில்லை. இல்லை மன்னா, இன்னும் ஒரு சிறிய திருத்தம். கொஞ்சம் அப்படியே இருங்கள். என்ன 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 செய்ய போகிறாய்? மன்னா, தங்களை இப்போது எனக்கே அடையாளம் தெரியவில்லை. பாவி, புலிவால் போல் இருந்த என் மீசையை எலிவாளாக்கி விட்டாயே. மன்னா, இப்போது நீங்கள் மன்னர் இல்லை, சாதாரண ஒரு குடிமகன். ஆகையால் கைச்செலவுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும். இதை வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லை. இது என் நாடு, என் மக்கள். அவர்கள் என்னை எப்படி கவனித்துக் கொள்வார்கள் என்று எனக்கு தெரியும். நீ போகலாம். நல்லது மன்னா. எதற்கும் தாங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். நான் இடையில் வந்து தங்களை சந்திக்கிறேன். அப்படியே ஆகட்டும், ஆகட்டும். தண்ணி வேண்டும். அஞ்சி வரஹான் குடு. மிளகாய் மிளகாய் அடி 10 வரஹான். மிளகாய் மிளகாய் 10 வரஹான். வேண்டாம் எனக்கு ஒரு சூப்பு. எங்கு செல்வதென்று தெரியவில்லையே. இந்த வழியாக செல்வோம். என்ன கொடுமை! நாம் ஆளும் நாட்டிற்குள் ஒருவன் இவ்வளவு மூட்டைகள் இழுப்பதா? பாவம், நாம் போய் உதவி செய்வோம். என்ன இழுக்கிறானா அல்லது நின்றபடி தூங்குகிறானா? ஆஹா, மூட்டை விழுந்து விட்டதே. எடுத்து வைத்து விடுவோம். மூட்டை ஒருத்தன் களவாண்டு போறாயா? களவாண்டு போறானா? அதான் வண்டி இல்லையா? கோபமாக ஓடி வருகிறான். எங்கடா ஓட பாக்க? டாவா ஐயா, நான் யார் என்று தெரியாமல் இப்படியெல்லாம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது மிகவும் தவறு. பார்த்தாலே தெரியுதடா, நீ ஒரு மூட்டை திருடன்னு. மூட்டை திருடனா? ஐயா, நான் உமக்கு உதவி செய்ய வந்தவன். நான் உதவி பண்ண சொல்லி கேட்டாடா? நான் கேட்காம எதுக்கு உதவி பண்ற? நீ கேட்காமல் செய்வதற்கு பெயர் தானையா உதவி? உதவி செய்யத்தானே வந்த, அப்புறம் என்னை பார்த்தோன்னு ஓடுற? அதுவா?
நீர் போட்ட சத்தத்திலும் வந்த வேகத்திலும் இங்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்று நினைத்து ஓடினேன். திருட்டு போட பொய்யா சொல்ற பொய்யா சொல்ற பொய்யா சொல்ற பொய்யா சொல்ற. என்னையா குத்துகிறாய்? அப்புறம் உனக்கு கொஞ்சம் வாங்குறோம். நீ செஞ்ச தப்புக்கு நீ வந்து வண்டி எடுக்கிற. என்ன? இப்ப சேடவா உதவி வா. வந்த முதல் நாளே நல்ல கவனிப்பு. உதவி செய்ததற்கு மூட்டை இழுப்பதுதான் தண்டனையா? உண்மை சொல்லுமா? அவ்வோ, என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது சுரக்கிறது. என்னடா சுரக்குது? உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறது ஐயா. டேய், அது நீர் இல்லடா, வேர்வை. வேர்வையா? இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. எப்படிடா வரும்? இப்படி திடீர்னா எப்படி வரும்? என்ன மாதிரி உழைச்சு சாப்பிட்டா வரும்டா. இனிமே உழைச்சு சாப்பிடு, உழைச்சு சாப்பிடு, உழைத்து சாப்பிடு, உழைத்து சாப்பிடு என்று வளைத்து வளைத்து குத்துகிறானே. தனாலிராமா, அவன் கூட்டாளியா எங்க இருக்கான்? படுபாவி, இவன் குத்திய குத்தில் இறைப்பை இறங்கி விட்டதே. அதிகமாக வலிக்கிறதா? பார்த்தாலே தெரியுது. இதுல கேட்கணுமாக்கா? அதுவும் சரிதான். எப்பா, யார் நீங்கள்? எனக்கு வலிப்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் பேசாமல் இருங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஏண்டா பாத்திட்டு இருக்கிய, கொஞ்சம் பிடிக்கலாம்ல? ஒருத்தன் பிடிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுவும் சரிதான். தெரிஞ்சிருமா? வலி எங்கெங்க இருக்கும் என்று தெரிந்து விடும் என்று சொல்ல வருகிறான். ஓஹோ ஓஹோ. கொஞ்சம் தலையை தாழ்த்துங்கள். இங்கு ஏதாவது இருக்கிறதா? இங்கு வலி இல்லையப்பா, இங்குதான். ஆபரணம் ஏதாவது இருக்குதான்னு கேக்குறையா? ஆபரணமா? அப்படி என்றால் இவர்கள் ஏனப்பா, நீங்கள் திருடர்களா? சொல்லிதான் தெரியணுமாக்கும். ஏய், புது செருப்புடா. காலனியை களவாடி விட்டார்களே. என்ன வெயில், என்ன வெயில், சூடு தாங்க முடியவில்லையே. ஒதுங்குவதற்கு ஒரு மரம் இருக்கிறதா? மரங்கள் இல்லாமல் எப்படியடா வாழ முடியும்? அடடா. ஆ, என்ன இது? ஐயா போடுங்கய்யா. என்ன போட வந்து போடாம போற? என்ன வருவோர் போவோர் எல்லோருமே காலுக்கு கீழே வராகனை வீசிவிட்டு போகிறார்கள்.